குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 2 சத்யவான் நேற்றைய தொடர்ச்சி. அவர்கள் தங்கள் பார்வையை பரிமாறிக்கொண்ட அந்த கன நேரமானது நித்தியத்தின் ஒளிக்கதிரை தன்னுள் தாங்கியதாக இருக்கிறது. புதிய கால உரை ஒன்று தொடங்குகிறது. புதிய வாழ்வுக்கான நேரம் மலர்கிறது. புதிய எதிர்காலத்துக்கான கருவறையானது தோன்றுகிறது. உன்னதமான இரு ஆன்மாக்களின் சந்திப்பால் உலகில் புதியதொரு சகாப்தம் மலர்கிறது என்று கூறி இந்த பகுதியை பகவான் நிறைவு செய்கிறார். சாவித்ரி காவியத்தின் கதாநாயகியான சாவித்திரியும் நாயகனான சத்யவானும் சந்தித்து கொள்கின்ற அற்புதமான நிகழ்வினை பகவான் விவரித்திருக்கும் பாங்கு நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. சாவித்திரி தான் பிறந்து வளர்ந்த அரண்மனை விட்டு தனது நாட்டை விட்டு வெளியேறி வெகு தூரம் பயணம் செய்து தொலைவில் உள்ள கானகத்தின் ஒரு ஏகாந்தமான இடத்துக்கு வந்து சேர்கிறாள். அந்த கானகத்தில் வசிக்கின்ற சத்யவான் சாவித்திரியின் தேர் வருகின்ற பாதை வழியாக நடந்து வருகிறான். அவர்கள் இருவரும் கானகத்தின் ஏகாந்தத்தில் முதலாக சந்திக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய உள்ளார்ந்த ஞான பார்வையால் ஒருவரையொருவர் அடையாளம் கண்டு கொள்கின்றனர். உன்னதமான அந்த இரண்டு ஆன்மாக்களின் சந்திப்பால் உலகில் புதியதொரு சகாப்தம் மலர இருக்கிறது என்று கூறும் பகவான் இந்த சந்திப்பின் முக்கியத்துவத்தையும் இது உலகத்துக்கு வழங்க இருக்கின்ற மகத்துவத்தையும் சூட்சுமாக எடுத்துரைக்கிறார். சாவித்திரி எந்த நோக்கத்துக்காக பிறப்பெடுத்தாலோ அந்த உயரிய நோக்கமானது இங்குதான் நிறைவேற்றப்படுகிறது. காலத்துக்கு உட்பட்ட விதியை காலத்துக்கு அப்பாற்பட்ட ஆன்மாவின் ஆற்றலால் தான் வெற்றி கொள்ள முடியும் என்பதை அவள் வாழ்ந்து காட்டுகிறாள். உன்னதமான இறைவரங்களை உலகுக்கு பெற்று தருகிறாள். அன்பு என்னும் பேருணர்வு கொண்டு அடைப்பட்டிருக்கும் கதவுகளை திறக்கிறாள். சத்யவானுடன் இணைந்து உலகத்தில் புதிய தெய்வீக மாற்றத்தை கொண்டு வருகிறாள். அதுபோன்ற சாவித்ரி காவியத்தை பயிலும் நமக்குள்ளும் புதிய இறை வாழ்வுக்கான ஆர்வம் தூண்டிவிடப்படுகிறது. மானுடராக பிறந்துவிட்டால் மட்டும் போதாது, மானுடத்துக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் உன்னதமான தெய்வீக வாழ்க்கை வாழ வேண்டும் என்னும் அகத்தூண்டுதல் நமக்குள் ஏற்படுகிறது. உள்ளார்ந்த சுயத்தேடலில் ஈடுபடும் நாம் நம்முடைய ஆன்மாவை கண்டு கொண்டு ஆன்மாவின் நாயகனான இறைவனை போற்ற தொடங்குகிறோம். இறை அருளால் நமக்குள் அற்புதமான பண்பு மாற்றம் நிகழ்கிறது. இறைவரங்கள் நம் வாழ்வில் இறங்கி நம் வாழ்வை வளப்படுத்துகின்றன. இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகின்றன. நாளை கேண்டோ 3 சத்யவான் அண்ட் சாவித்திரியும் பார்க்க போகிறோம்.